இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் காண்டி நகர் புனித யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த யோவான்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் போலந்து நாட்டின் காண்டி என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். தனது கல்வி பருவத்தில் கிராகோவ் பல்கலையில் தனது கல்வியை கற்று இளங்கலை மற்றும் தகுதி சான்றுகளை பெற்றார். கிபி 1418ஆம் ஆண்டு தத்துவ ஞான சாஸ்திரத்தில் முனைவர் பட்டம் வென்றார். அடுத்த 3 ஆண்டு காலம் பல்கலையில் தத்துவியல் கற்பித்த இவர் தன்னை குருத்துவ வாழ்வுக்கு அர்ப்பணிக்க தயார் செய்து கொண்டிருந்தார். இவர் நினைத்தது போன்று குருவாக அருள்பொழிவு பெற்ற பின் கிராகோவ் பல்கலையில் இறையியல் துறையில் இயக்குநராக நியமனம் பெற்றார். அப்போதிலிருந்து தமது மரணம் வரை பேராசிரியராகவே பணியாற்றினார். கிராகோவ் நகரில் இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் ஏழைகளின் பால், முக்கியமாக பல்கலையில் படித்து வந்த ஏழை மாணவர்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் நன்முறையில் படிக்க தன்னால் இயன்ற பணிகளை செய்தார். இவ்வாறு கல்வி பணியை சீரும் சிறப்புமாய் செய்து பணி ஓய்வு பெற்றிருந்த இவர் கிபி 1473ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தமது 83வது வயதில் தாம் கல்வி கற்ற இடத்திலேயே மரித்தார். அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் கல்வி கற்க போதுமான வசதிகள் இல்லாத மாணவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகள் செய்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.